டியர் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங். லைஃப்ல நித்தமும் நடத்தும் தேவன் எங்கள் செய்தியின் தொடர்ச்சியை மீண்டுமாக மக்கள் கொண்டு வரவங்க நமக்கு கொடுக்குறாங்க. தொடர்ந்து நம்ம அதை கேட்போம். நம்ம ஆத்மா ஆண்டவரை துதிப்பது எவ்வளவு பெரிய சிலாக்கியம். வெறும் நம்முடைய உதடுகள் மாத்திரம் ஆண்டவரை துதிப்பது அல்ல, நம்ம ஆத்மாவே தேவனை துதிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். இந்த காலையில எஸ்ஐயா 88வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி. இங்க ஆண்டு சொல்றார், கர்த்தர் உன்னை நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் கூட உன் ஆத்மாவை திருப்தி ஆக்குகிறார். பாத்தீங்களா, ஆண்டவர் நம்மை நடத்தும் போது நம்ம ஆத்மா திருப்தி அடையும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆத்மா வெறுமையாக இருக்கிறது, ஆத்மா கலங்கி கொண்டிருக்கிறது. அநேகருடைய சரீரம் திருப்தி அடைகிறது, சாப்பிடுறதுனால சாப்பிடுகிறாங்க, இது எதையும் பார்க்குறாங்க, கொள்றாங்க. உலகத்தினால தங்க சரீரத்தை மாம்சத்தை திருப்திப்படுத்துகிறாங்க. ஆனா மனுஷனுடைய வாழ்க்கையில வெறும் சரீரமாக மனிதன் கிடையாது, அவனுக்கு ஒரு வெளியேறப்பட்ட ஒரு ஆத்மா. அந்த ஆத்மா தேவனில தான் திருப்தி அடைய முடியும். அதனாலதான் தாவீதுடைய வாழ்க்கையில எல்லாம் அவனுடைய ஆத்மா எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், சங்கீதத்தின் புஸ்தகத்துல அவர் இவ்விதமாக சொல்லுகிறார். சங்கீதத்தின் புஸ்தகத்துல அவர் சொல்லும் போது பாருங்க, 42வது சங்கீதம் 42வது சங்கீதம் முதல் 2 வசனம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுது, என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுது. பார்த்தீங்களா, ஆண்டவர் மேல அவருடைய இதுதான் ஆவிக்குரிய மக்களுடைய உண்மையான காரியம். இது சரீர பிரகாரமாக புசித்து குடித்து திருப்தி அடைகிற வாழ்க்கை அல்ல. உண்மையாக தேவனை நேசிக்கக்கூடிய வாழ்க்கை ஆத்துமா இது மிக முக்கியம். அவங்க ஆத்துமா தேவனை வாஞ்சிக்கும், கதரும். இங்கு சொல்லுகிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து, அதாவது தாகம் இருந்தா தான், தாகம் இருக்குமானா தான் மான் அப்படி கதரும். தாகம் இல்லைன்னா, இன்றைக்கும் கூட அநேகருக்கு தாகமே இல்லையே. சாதாரணமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல தாகம். இப்ப இந்த ஹில்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு தாகமே இருக்கிறது இல்லை, அதனால தண்ணீர் குடிக்கணும் அப்படி அந்த தாகம் வராது. ஆனா கீழே பிளென்ஸ்ல இருக்கிறவங்க வாழ்க்கையில இந்த வெயில அங்கே இங்கே கொஞ்சம் போயிட்டு வந்தாலே ஐயோ அவங்களுக்கு வர்றது தாகம், தண்ணீர் தாகம் தான். அந்த தண்ணீர் தாகம் வருமானால் தண்ணீரை தான் குடிக்கணும் விரும்ப, வேற எதை கொடுத்தாலும் விரும்ப மாட்டாங்க அவங்க வாழ்க்கையில. தண்ணீர் இங்க சொல்லுகிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது. வாஞ்சித்து கதறுதுன்னா யோசிச்சு பாருங்களேன். மான் கதறுது நீங்க பாத்தீங்கன்னா நமக்கே இருக்குமா இருக்கு, பாவம். என் ஆத்துமா ஆண்டவரை வாஞ்சித்து, இதுதான் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய அடையாளம். ஆவிக்குரிய கதறுதல் நமக்குள்ள, நம்ம ஆத்துமாவில கதறணும். என் ஆத்துமா தேவன் மேல இங்க சொல்றாரு, ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. பாத்தீங்களா, எது மேல தாகமா இருக்குது? என் ஆத்துமா தேவன் மேல, ஜீவனுள்ள தேவன் மேல. இந்த உலகத்துல இருக்கிற கடவுள் உயிர் இல்லாத கடவுள். ஆனா தாவீதுடைய கதறுதல் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல. அதுதான் சரியான காரியம், உயிருள்ள தேவன் மேல. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்குது. பாத்தீங்களா, ஆண்டவர் மேல தாகனா, இதுதான் ஆவிக்குரிய உண்மையான இது. தாகம், தேவன் மேல தாகம், தேவ வார்த்தை மேல தாகம்.
மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் பிழைக்கிறவன் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சரீரத்துக்கு நமக்கு 3 வேளை ஆகாரம் வேண்டியதா இருக்குது. இடையில வேற எத்தனையோ காரியங்களை சாப்பிடுறோம், திருப்தி அடைகிறோம். ஆனா ஆத்மாவுக்கு என்ன இன்னைக்கு கொடுக்க முடியும்? எந்த பிரியாணி கொடுத்த ஆத்மாவுக்கு திருப்தி ஆகுமா? இல்ல வேற எதையும் நீங்க கொடுத்தீங்கன்னா ஆத்மா திருப்தி இல்ல. ஆத்மாவுக்கு தேவன் தான் வேணும், தேவனுடைய வார்த்தை தான் வேணும். ஆத்மா தேவனில் தான் தாகம் தீர்க்கும். தேவனுடைய வார்த்தை மேல, தேவ பிரசன்னத்து மேல இருக்கிற தாகம், அதனாலதான் அது திருப்தி அடையும். நம்ம ஆண்டவர் மகா வறட்சியான காலங்களில கூட நம்ம ஆத்மாவை திருப்தியாகும்படியாக நடத்தக்கூடிய தேவன். இங்கு 2ஆம் சங்கீதம் 42ஆம் சங்கீதத்துல 2ஆம் வசனம், என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில வந்து நிற்பேன். இங்க அவர் சொல்ற, நான் எப்ப கடவுளுடைய சன்னதியில வந்து நிற்பேன், தேவனுடைய சன்னதிக்காக. ஏன்னா இப்ப காடுகளில இருக்கிறார், இந்த காடு அந்த காடுன்னு போய்கிட்டே இருக்கிறாரு. எப்ப ஏற்பட்ட காரியம் பாருங்க. அவருடைய வாழ்க்கையில 4ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ள எனக்குள்ள உருகுகிறது. நான் இது பாருங்க, இப்ப அவருக்கு ஆலயத்துக்கு போக முடியல, தேவ சன்னதிக்கு போக முடியல, தேவ சமூகத்துல போக முடியல. இப்ப அவருக்கும் காட்டை விட்டு காடா அலையக்கூடிய நிலைமை. பாத்தீங்களா? சொல்றாரு, முன்னே நான் பண்டிகையை ஆச்சரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து, ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. ஆனா இப்ப என்னால போக முடியலையே. பாத்தீங்களா? இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகிறது. பாத்தீங்களா? இவைகளை நினைக்கிறேன். தாவீது எப்படி அவருடைய ஆத்மா தாகமாக இருந்தது பாருங்க. என் அருமையான ஆத்மா தாகமாக. இன்னைக்கு நம்ம ஆத்மா தேவனுக்காக இயங்குகிறதா? நம்ம ஆத்மா தேவன் மேல பசி தாகமுள்ளதாக இருக்கிறதா? 5ஆம் வசனத்துல சொல்றாரு, என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்துரு, அவர் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்மா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எருமோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். என்ன சொல்றாரு பாத்தீங்களா? எப்படிப்பட்ட காரியம்! அவர் ஆத்மா எப்படி தேவன் மேல தாகமாக இருந்தது. என் அருமையானே, தேவனுக்காக, தேவ பிரசனத்துக்காக தாகத்தோடு இருக்கிறோமா? நம்ம ஆண்டவர் நம்ம ஆத்மாவை திருப்தி ஆக்குகிற தேவன், நம்ம ஆத்மாவில திருப்தியை கொடுக்கக்கூடிய தேவன். உலக மக்களுக்கு இந்த உலகத்துல எப்படி இன்னைக்கு என் அருமையானவர்களே, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை வார்த்தை கொண்டு திருப்தி ஆக்குறார். அவருடைய பிரசனம் தான் நம்ம திருப்தி ஆக்கக்கூடிய காரியம். தேவ சமூகம், தேவ பிரசனத்துல பாருங்க. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், 131ஆம் சங்கீதத்துல இப்படி சொல்றாரு. 1ஆம் 2ஆம் வசனம், கர்த்தாவே என் இருதயம் எதிர்பார்ப்பது அல்ல, என் கண்கள் மேட்டு மேலும் அல்ல, பெரிய காரியங்களிலும் என் மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையெழுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த
குழந்தை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மருந்த குழந்தை போல இருக்கிறது. என் ஆத்துமா பால் மருந்த குழந்தையை போல, என் தாயின் பால் மருந்த குழந்தை போல என் ஆத்துமாவை அடக்கி, பாத்தீங்களா? ஆத்துமாவை பால் மருந்த கொள்ள எதுக்கு? இது ஞானப்பால், தேவனுடைய வார்த்தை. ஆத்துமாவுக்கு வேண்டியது உலக பிரமான பால் அல்ல, ஆனா ஞானப்பால். ஞானப்பால் தான் திருப்தி அடைய முடியும். பாருங்க, பேதுரு தன்னுடைய நிருபத்துல சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார். ஒன்று பேதுரு 2வது அதிகாரம், 1 பேதுரு 2வது அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். இந்த தேவனுடைய திருவசனம் அதுதான் ஞான களங்கமில்லாத ஞானப்பாலாம். பாத்தீங்களா? இதுதான் நம்ம ஆத்மா வளருவதற்கு, ஆவியில வளருவதற்கு மிக மிக அவசியம். நீங்க வெறும் சரீரத்துல வளர்ந்து ஆத்மாவில வளரலைன்னா என்ன தெரியும்? ஆத்மாவுக்கு ஆகாரம் கொடுத்தாத்தானே, ஆத்மா பலன் அடைஞ்சாத்தானே. ஆத்மா வெறுமையா இருந்தா எப்படி? நீங்க வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல, புதிதா பிறந்த குழந்தைகள் பாருங்க, பாலுக்குத்தான் இதா இருக்கும், அதுகளுக்கு வேற எதுவும் நீங்க கொடுக்க முடியாது. நீங்க வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை மேல் வாஞ்சியாயிருங்க. இது என்ன பால்? ஞானப்பால். இது ஞானத்தை கொடுக்கிற பால். இன்னைக்கு உலக பிரகாரமாக நாம மாட்டுப்பாலை குடிக்கிறோம், அது நமக்கு ஆத்மாவுக்கு ஞானத்தை கொடுக்காது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஞானப்பால் அவசியம். ஞானப்பால் தேவ வார்த்தை, திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால். பாத்தீங்களா? இந்த பிள்ளைகளுக்கு இந்த பாலை நீங்க கொடுக்கணும். அப்பதான் ஞானத்துல வளர முடியும். பாருங்க, நம்ம ஆண்டவர் எப்படி வளர்ந்த, யோவான் சாணகன் எப்படி வளர்ந்தாப்புல தேவனுடைய வார்த்தையில லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பாருங்க என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது. 2வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம், 2வது அதிகாரத்துல 40ஆம் வசனம். லூக்கா எழுதின 2ஆம் அதிகாரம் 40. பிள்ளை வளர்ந்து ஆவியில பலன் கொண்டு ஞானத்தினால நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேலே இருந்தது. நம்முடைய ஆண்டவர் வளர்ந்த பிள்ளைகளுக்கு உலக பிரதானமான பாடம் மாத்திரமா இல்ல, என் அருமையானதுல ஆவிக்குரிய பிள்ளைகள் எல்லாமே எப்படி பிள்ளை வளர்ந்து ஆவியில வளரணும். தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்றாங்க, வளரணும், ஆவியில பலன் கொள்ளணும். சரீரத்துல பலன் கொள்றாங்க, சரீரத்துல புஷ்டியா இருக்கிறாங்க. சின்ன வயசுலயே இந்த பிள்ளைகள் ஆவியில பலன் கொள்ளணும். நம்ம ஆண்டவருடைய மாதிரியை பாருங்களேன், பிள்ளை வளர்ந்து ஆவியில பலன் கொண்டு, நீங்க பிள்ளைகளை கொண்டு நீங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். அந்த ஒரு பிள்ளை வளர்ந்து ஆவியில பலன் கொள்ளணும். சரீரத்துல புஷ்டியா இருந்தா அதுல திருப்தி அடைகிறாங்க, ஆனா இப்பொழுது ஆவியில பலன் கொள்ளணும். நம்ம ஆண்டவர் அப்படித்தான் ஆவியில பலன் கொண்டு ஞானத்தினால நிறைந்தது. பாத்தீங்களா? ஞானத்தினால பாருங்க, படிச்சு கிடிச்சு வந்தாங்க இல்ல, பிள்ளையா இருக்கும் போது ஞானத்தினால நிறைந்தது. இப்பவே ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளை ஞானத்தினால நிரப்ப முடியாங்க. இப்பவே ஜெபம் பண்ணுங்க, கதறுங்க. நம்ம பிள்ளைங்க ஆத்மாவில பாருங்க வளருவதற்கு திருவசனமா களங்கமில்லாத ஞானப்பால், திருவசனத்தை கேட்கும்படியாக செய்யணும். இல்லைன்னா காதுல கூட சொல்லணும் தேவ வார்த்தைய. இப்பவே பிள்ளைகளுக்கு காதுல நம்ம டெய்லி ஒரு 10 வசனத்தை படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். காதுல நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல இருந்தது. பாத்தீங்களா? தேவனுடைய கிருபையும் அவர் மேல இருந்தது. அதிகமா அதோடு கூட 52ஆம் வசனம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தெய்வம் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும், பாத்தீங்களா? ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும்
மனுஷத்தை அதிக அதிகமாக விருத்தி அடைந்தார். அதனால ஆத்துமா நம்ம வாழ்க்கையில ஆத்துமா போஷிக்கப்படணும், ஆத்துமா பலன் அடையணும், ஆத்துமா பலப்படுத்தப்படணும், ஆத்துமா பலவீனமாக இருக்கக்கூடாது. ஆத்துமா தேவனை துதிக்கக்கூடியதா இருக்கணும். அதனாலதான் தாவீது அடிக்கடி தன்னுடைய ஆத்மாவோட பேசுகிற பேசக்கூடியவராக இருக்கிறார். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பார்த்தீங்களா, ஆத்மாவோட பேசுகிறார். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, பாருங்க என்ன அற்புதமான நோய்கள் எல்லாம் குணமாக்கி, என்ன சொல்றாரு, நோய்கள் எல்லாம் குணமாக்கின பிறகு நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால இறக்குங்க முடிச்சுட்டு. இங்க என்ன, ஆத்துமாவை பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி. நம்ம கிருபையினால இறக்கங்களினால முடிசூட்டப்பட வேண்டும். பாத்தீங்களா, இதுதான் ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதமான காரியம். நம்மை நடத்துகிற தேவன் நம்ம கிருபையினால இறக்கத்தில் முடிசூட்டும்படியாக நடத்த வேண்டும். பாருங்க, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. எப்பவே சின்ன வயசுல எவ்வளவு பிள்ளைங்க செத்து போயிறாங்க. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். பாத்தீங்களா, ஆத்துமாவுக்கு சொல்ற உன் நன்மையினால உன் வாயை திருப்தி ஆக்கு, நன்மையினால வாயை திருப்தி ஆக்குகிறார். நீ கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போல அந்த புது பலத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் எப்படி உன் வயது கழுகுக்கு சமானமாக. பாருங்க, இதெல்லாம் நம்ம ஆத்துமாவை ஆண்டவர் நடத்த திருப்தி ஆக்கக்கூடிய காரியம். நம்ம ஆத்துமாவுக்கு தெய்வ பிரசன்னம் வேண்டும், நம்ம ஆத்துமாவுக்கு தேவனுடைய வார்த்தை வேண்டும். அதனாலதான் தாவீது தேவ சமூகத்தை ரொம்ப வாஞ்சித்தார். ஆலயத்தை அவர் வாஞ்சித்த காரியமா எதற்காக பாருங்க, 122 சங்கீதம் 122 சங்கீதத்துல பாருங்க, முதலாம் வசனம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் ஏன்னா அங்குதான் என்ன அருமையானவர்களே நம்ம ஆத்துமா திருப்தி ஆகும். நம்ம ஆத்துமா திருப்தி ஆகும். இங்கு மகிழ்ச்சியாக இருந்த இன்னைக்கு ஆலயத்துக்கு போகணுங்கிற மகிழ்ச்சியே இல்லைங்க, அந்த ஆசை கூட இல்லைங்க. உண்மையா மகிழ்ச்சியா இருக்கிறவங்க முன்னால வந்துடுவாங்க. எரிசலமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நெரிசல் ஆயிற்று. என்ன அற்புதமான காரியம், தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிற காரியம், தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கக்கூடிய காரியம். பாருங்க, நம்ம ஆத்மாவில திருப்தி அடைய வேண்டும். நம்ம ஆத்மாவை தேவனால தேவ பிரசன்னத்தினால புருஷிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய பாருங்க, 1 தீமோத்தியில 6வது அதிகாரம் 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி மிகுந்த உலக மக்களுக்கு இன்னைக்கு திருப்தியே இல்லை. ஆனா நம்ம ஆத்துமா தேவ பக்தியில திருப்தி அடையும். தேவ பக்தி இருந்தா தான் நம்ம ஆத்துமா திருப்தி அடையும். போதும் என்கிற மனது ஆண்டவர், அதுதான் தெய்வ பக்தி கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். இவங்களை திருப்தி ஆக்குவார் ஆண்டவர். ஆத்மா திருப்திய இன்னைக்கு மனுஷனுக்கு திருப்தியே கிடையாது. திருப்தியே இல்லாத இருதயம், திருப்தியே இல்லாத மனசு. ஆனா போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம். உலகத்துல நான் ஒன்று கொண்டு வந்தது இல்லை, இதுல இருந்து நான் ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும். இன்னைக்கு மனுஷனுக்கு எதுவுமே திருப்தி இல்லை.
பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையில பிலிப்பியர்ல விதமாக சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல 4ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, 12ஆம் வசனம், 11, 12, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மன திருப்தியாக இருக்க கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு திருப்தி இல்லாத ஒரு உலகம், திருப்தி இல்லாத மனிதர்கள். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இதுதான் ஆண்டவரோடு நடக்கும்போது ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் திருப்தியா இருக்க கற்றுக் கொடுக்கிறார். ஒரு தேவ மனுஷன் பாருங்க, ரயில்வே ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணினார். அப்பொழுது என்னன்னா, இவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து கொஞ்சம் தடியா இருந்து இவரு இடத்தையும் சேர்த்து கொஞ்சம் இது பண்ற மாதிரி இருந்துச்சு. இது பண்ணி அதனால இவருக்கு சரியா இது பண்ண முடியல. இது பண்ணி அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டார். ஆனா ஆண்டவர் அவரோடு பேசினார். இவரு அதிருப்தி அடைஞ்சாரு. என்னடா, ஆனா ஆண்டவர் சொன்னாராம், ஒரு எறும்புக்கு நீ இருக்கிற இடம் எப்படி இருக்கும்? நீ எறும்பா இருந்தேன்னா நீ உட்கார்ந்து இருக்கிற இடமே உனக்கு ரொம்ப பெருசா இருக்கும், இதா இருக்கும், விசாலமா இருக்கும். நீ சிந்தித்து பாரு, நீ எறும்பா இருந்தேன்னா, அதாவது தாழ்மையா இருக்கிறவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அதிருப்தி அடைய மாட்டாங்க. அவங்க திருப்தியாக இருக்க கற்றுக்கொள்வாங்க. எறும்புக்கு நீ பாதி இதா இருந்தாலும் கூட அது உனக்கு பெரிய இதாக இருக்கும், ஆசீர்வாதமாக, அதுக்கு பெரிய விசாலமாக இருக்கும். அதான் தாழ்மை. அதான் தாழ்மை உள்ளவங்க. தாழ்மை உள்ளவங்களுக்கு எதா இருந்தாலும் இவர் இப்படி இது பண்ண கொஞ்ச நேரத்துல அவர் பாத்ரூமுக்கு போனாராம். அது போன பிறகு இவருக்கு கொஞ்சம் இடம் விசாலமா கிடைச்சது. இது பண்ணி அதாவது நம்ம திருப்தியா இது இருக்கும். நம்ம ஆத்மா ஆவியில வளர வளர நம்ம இது பண்ண ஆத்மால திருப்தி அடையும் போது உலக பிற கஷ்டங்கள் இதெல்லாம் நமக்கு பெருமை இருக்கனாலதான் நமக்கு ரொம்ப கஷ்டப்படுகிறோம் நாம நம்முடைய இது. ஆனா இங்க சொல்லுகிறாரு, தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ண அடையும், குறைவுபடவும், சில சமயம் குறைவுபடவும் போதிக்கப்படுகிறோம். பட்டினியா இருக்க முடியாத எவ்விடத்திலும். ஆனா என்ன சொல்றாரு, நான் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன், மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இதுதான் ஆண்டவர் நம்ம ஆத்மாவை திருப்தி அடைமுறையாக மக வறட்சியான காலங்களிலும் கூட நம்ம ஆத்மாவை திருப்தி ஆக்குகிறார். தேவனையில நம்ம ஆத்மா திருப்தி அடையும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி நம்ம ஆத்மாவை எப்படி மக வறட்சியான காலங்களில் திருப்தி ஆக்குகிறார். எவ்வளவு அற்புதமான தேவன். நம்ம ஆத்மா திருப்தியாக இருக்குதா? நம்ம ஆத்மா பலமாக இருக்கிறதா? ஆத்மா தேவ பிரசன்னத்தினால நிரம்பி இருக்குதா? நம்ம ஆத்மா தேவனுடைய வார்த்தையினால பிழைத்து இருக்கிறதா? ஜெபிப்போம். ஆண்டவரே தகப்பனே, நீர் எங்களை எங்க ஆத்மாவை ஆண்டவரை திருப்தியாக்குகிற தெய்வம். உம்முடைய ஜீவ அப்பத்துக்காக, ஜீவ வார்த்தைக்காக, உடைய விலையேறப்பட்ட உடைய பிரசனத்துக்காக, உடைய ஆவிக்காக தேவனை துதிக்கிறோம். எங்க ஆத்மா எப்பொழுதும் திருப்தியா இருக்கட்டும். எங்க ஆத்மா உண்மை மகிமைப்படுத்தட்டும், உண்மை கனப்படுத்தட்டும். எங்க ஆத்மா துதியினால நிரம்பி வழியேற்றும். உடைய நன்மைகளை நினைத்து துதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே. நம்முடைய கருத்துல இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் வல்லமையும் நம்மளுக்கு கூட எப்பொழுது இருப்பதாக. ஆமென்.